50 கோடி ரூபாய் மதிப்பில் அரிய வகை நாய் ஒன்றை வாங்கியதாக பெங்களூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் கூறிய நிலையில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனையில் இறங்கினர். இந்த சோதனையின் முடிவில் கிடைத்தது என்ன? கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஜேபி நகரைச் சேர்ந்தவர் சதீஷ். தொழிலதிபரான இவர் நாய்கள் வாங்கி வளர்ப்பதில் அலாதி பிரியம் கொண்டனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவர் ஒரு நாயை காட்டி இதன் மதிப்பு 50 கோடி ரூபாய்க்கு மேல் என ஓவர் பந்தாவில் பேசினார். இதை கேட்டவர்கள் வியப்படையவே இந்த நாய் கேடபாம் ஓஹாமி என்ற அரிய இனம் என்றும் இது ஓநாய் மற்றும் காக்கேசியன் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் ஆகியவற்றின் கலப்பினத்தில் பிறந்தது என்றும் கூறியிருந்தார். இந்த வீடியோ இணையத்தில் பரவியதை தொடர்ந்து அமலாக்கத்துறை இயக்குநரகம் சோதனை நடத்துவதற்கு உத்தரவிட்டது. ஒரு நாயையே 50 கோடி ரூபாய்க்கு வாங்குகிறார் என்றால் இவரது சொத்துக்கள் எவ்வளவு, எப்படி இவ்வளவு பணம் கிடைத்தது என துலாவ தொடங்கினர். அதன்படி தொழிலதிபர் சதீஷ் வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஹவாலா பரிவர்த்தனை உள்ளிட்டவற்றை ஆராய்ந்தனர். இந்த விசாரணையின் முடிவில் சதீஷ் 50 கோடி ரூபாய்க்கு நாய் வாங்கவில்லை என்பது தெரியவந்தது. சதீஷ் வாங்கியிருக்கும் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் 1 லட்சத்துக்கும் குறைவானதுதான் என தெரியவந்ததை தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் அங்கிருந்து கிளம்பினர். வெளியில் பந்தாவுக்காக சொல்ல போக கடைசியில் முதலுக்கே மோசம் விளைவித்ததாய் தவித்து வருகிறார் தொழிலதிபர்.